ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்க ஆண்டாள் அம்மனை தரிசனம் பண்ணின அந்த விளாக் தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் முந்தா நேற்றே ஒரு விளாக் போட்டிருந்தேன். அந்த விளாகோட கண்டினியூ தான் இந்த விளாகு. சில முக்கியமான விஷயங்கள் நான் அங்கே போனப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அதையும் நான் இந்த விளாகில் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இங்கே இருக்கிற இந்த ஆண்டாளம்மன் கோவில் 108 திவ்ய தேசங்களில் 90வது இடத்துல இருக்கிற திவ்ய தேசம் இது. இங்கே எப்போவுமே எல்லா கோவில்லுமே ஃபஸ்ட்டு பிள்ளையாரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் கருவறையில் இருக்க சாமி கும்பிட்டுட்டு திரும்ப ரிட்டன் வரும்பொழுது கணநாதரை வழிபட்டுட்டு வர மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் பெருமாள் கோவிலில் மட்டும் கணநாதரை வழிபட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற அனுமானையும் வழிபாடு செஞ்சுட்டு தான் அப்புறம் உள்ளே போய் கருவறையில் இருக்க சாமியை கும்பிடுவோம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இருக்கிற அனுமார் ரொம்ப சைலண்ட்டாக சாந்தமாக மக்கள் எல்லாத்தையும் வரவேற்கிற முகத்தோடு அங்கே இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு ஆண்டாள் அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப வெளியில் வரும்பொழுது இருக்கிற அந்த ஆஞ்சநேயரை நம்ம 2 கையை வச்சு ஃபஸ்ட்டு வலது கால் இடது கால் அதுக்கப்புறம் அனுமனுடைய வால் அங்கே வச்சு நம்ம தொட்டு வழிபடும் பொழுது நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் காலியாகி நம்மளுக்கு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. பொதுவாகவே பெருமாள் கோவிலில் இருக்க மெயினான ஐதீகமே இதுதானா, என்ட்ரன்ஸில் இருக்க அனுமார் ரொம்ப சாந்தமாக மக்களை வரவேற்கிற அந்த முகத்தோடு இருப்பாங்க. உள்ள தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டன் வரும்பொழுது இருக்கிற அந்த அனுமாரை நம்ம வலது கால் இடது கால் வால் அப்படின்னு சொல்லி 3 இடத்துலையும் நம்ம தொட்டு வணங்கும் பொழுது நம்மளுக்கு நல்ல ஒரு எனர்ஜியும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சாமி கும்பிடும் பொழுது நம்ம எந்த கோவிலுக்கு போனாலுமே சாமி நம்ம லெஃப்ட் ஹேண்டு சைடில் தான் நம்ம சாமி இருக்கணுமா. அந்த மாதிரி பொசிஷனில் தான் நம்ம எப்போவுமே நின்று சாமி கும்பிடணும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும் பொழுது நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்டு சைடு சாமி இருக்கணும். அப்புறம் லெஃப்ட் ஹேண்டு அதுக்கப்புறம் நம்ம ரைட் ஹேண்டை சேர்த்து வச்சு நம்ம கும்பிடும் பொழுது நல்ல ஒரு பாசிட்டிவ் நல்லா இருக்கும். தீமை எல்லாமே அழிஞ்சு நன்மைகள் பிறக்கிற ஒரு நல்ல விஷயமா அதை சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வழிபடணுமா. எந்த கோவிலுக்கு போனாலுமே இதை நோட்டீஸ் பண்ணுங்க. நம்ம ஊர்லலாம் சாமி வடக்கு பார்த்து கும்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கோவில் கிழக்கு பார்த்து இருக்கும். சாமி கிழக்கு திசையை நோக்கி இருக்கும் பொழுது நம்ம வடக்கு திசையை நோக்கி கும்பிட்டா சாமி நம்ம லெஃப்ட் ஹேண்டு சைடில் வரும். அதனால தான் எங்கள் ஊர்லலாம் சாமியை வடக்கு பார்த்து தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குண்டான மீனிங் அன்னைக்கு போனப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. சாமி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கணும். அந்த மாதிரி பொசிஷனில் நின்று கும்பிட்டா நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கண்டிப்பாக கோபுரத்தில் இருக்க அந்த கலசத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் மார்க் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக சாமி கும்பிட்டுட்டு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வரும்பொழுது அந்த கோபுரத்தில் இருக்க அந்த கலசத்தையும் பார்த்து அந்த கலசம் மட்டும் நல்லா கிளியராக தெரிகிற மாதிரியே கண்டிப்பாக கோவிலில் மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சாமியை சுற்றி வரும்பொழுதும் கண்டிப்பாக எல்லா கோவில்லையுமே அது இருக்கும். அங்கேயும் நம்ம அதை பார்த்து நம்மளுக்கு என்ன வேண்டணுமோ அதை பார்த்து மனசார வேண்டலாம். அதுவும் பலிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கோவிலுக்கு போனால் கண்டிப்பாக எந்த கோவில்னாலுமே அந்த கோவிலில் கொடிமரம் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அந்த கொடிமரத்துக்கிட்ட நம்ம தரையில் விழுந்து கும்பிடும் பொழுது அப்போ இந்த வார்த்தைகளை சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா, ஆள் போல் தழைத்து
அருகு போல் வேர் ஊன்றி மூங்கில் போல் உயர்ந்து என் குடும்பம் வாழையடி வாழையாக 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்ற அந்த வசனத்தை சொல்லிட்டே நம்ம கும்பிட்டு விழும்பொழுது நம்ம குடும்பம் எல்லாம் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க அப்படின்றது ஒரு விஷயம்தான். அது நான் வந்து இப்போது ரீசெண்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதையும் இன்றைக்கி வந்து இந்த விளாகில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களில் வந்து இன்றைக்கி உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுவே சிலருக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லா விஷயங்களும் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றது ஒன்றும் கட்டாயம் இல்லைல்ல. தெரிஞ்சவங்களுக்கு சந்தோஷம், தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக எல்லா கோவிலுக்குமே கொடிமரம் இருக்கும். அங்கே போனீங்கன்னா கும்பிட்டு விழும்பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். ஏன்னா அந்த வார்த்தைகள் சொல்லும் பொழுதே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லார் வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் அங்கேருந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பியாச்சு. கோவிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க அலோடு கிடையாது. ஃபஸ்ட்டு ஆண்டாளம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு சைடில் இன்னொரு இடத்துல போய் வந்து சாமி கும்பிட்டோம். அங்கே தான் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்தேன். அதை தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணது. உள்ள வீடியோ எடுக்க முடியாதனால கொஞ்சம் எடுத்த கிளிப்பிங்ஸே வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக வச்சு எடிட் பண்ணிட்டேன். சொல்ல வந்த விஷயத்த நான் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.